இந்த காளைய பார்த்துட்டு ரேஸுக்கு பழக்கிருக்காங்க. இதை இன்டர்வியூ எடுங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அண்ணாச்சி? உண்மையிலே பழக்கினதானா? உண்மையிலேயே பழக்கினது தானே. வண்டி நல்லா ஓடும், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 4-5 நாளா ஓடிட்டு தொடர்ச்சியா ஓட விட்டா ஓடிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கு, சந்தைக்கு கொண்டு வந்திருக்கு. ரேஸுக்கும் வாங்குவாங்க, சிலவங்க உழவு போடுறதுக்கும் வாங்குவாங்க. ரெண்டுக்குமே பயன்படும். என்ன ரகம் அண்ணாச்சி இது? ஒட்டாங்காளை. கர்நாடகா பிரீடு. வீட்டுல உள்ளதான் வளர்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தீனி கொஞ்சம் கம்மியாகணும்னால விசேஷம். நிறைய புல் விழுந்திருக்கா, வச்சுக்கலாமா? நல்ல கலையா இருக்கா? எங்க ஏரியால கொஞ்சம் வெள்ளக்காட்டுல புறம் போயிட்டு தூத்துக்குடி போட்டோமா? ஆமா. எந்த ஊரு? திருச்செந்தூர் பக்கம். வச்சு அடிச்சா பிரைஸ் அடிக்கும். ஆமாண்ணா, ஓடும், நல்லா ஓடும். இளங்குட்டி தான். இளங்குட்டி தானே? 60 ரூபா சொல்லியிருந்தேன். 40 ரூபா 45 ரூபா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். 50 தாண்டா கொடுக்கலாம். ஆமா, 50 தாண்டா கொடுக்கலாம். குணத்துக்கு எப்படி இருக்கும்? சுழி கிளியில அப்படி இருக்கு. லோடு மாடு நல்லா இருக்கும். லோடு நல்லா இருக்கும். குணத்துக்கு தங்கமா நிற்கும். அவார்டு நிற்கும். அப்படியா? பச்சை பிள்ளையா? ஆமா. ரைட்டா தடவை பாப்போம், ஒரு செக்அப். யாருனாலும் அவார்டு முடிஞ்சாதா? இவ்வளவு அருமையான மாடை குடுக்கல, வச்சு அடிக்கலாமா ஜம்முன்னு? ஆமா. இது யாரு குடுப்பியா? விவசாயிகளுக்கு கொடுக்கலாமா, வியாபாரி? விவசாயிகளுக்கு தான். அங்க அறுப்பு கேட்டாங்க, கொடுக்கல. மானூர் இப்படி ஈத்துல ஈனிட்டா என்ன அது? அப்படியா? கொண்டு போய் பக்குவம் பண்ணி சென பிடிக்கும். அப்படியா? என்ன பக்குவம் பண்ணீங்க சென பிடிக்கணும்? சோத்து கத்தாலையா? சோத்து கத்தாழை கொடுத்தா சென பிடிக்க வாய்ப்பு இருக்கா? 2 வயசு சென பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்ல சென பிடிக்கும்? 2 வயசுக்கு பிறகு பிடிக்க ஆரம்பிச்சு பருவத்து வந்துருமோ? நமக்கு செவலை பிடிக்கும், செவலை வாங்கிடும், அவ்வளவுதான். விவசாயி தானே நீங்க? 15 ரூபா எப்படி விலை உங்களுக்கு எப்படி இருக்குது? விலை கொஞ்சம் கூடுதலா தான். அப்படியா? எவ்வளவு உங்க மதிப்பு? 13 ரூபா 14 ரூபாய்க்கு வாங்கலாம். 1000 ரூபாய். ஈரோடு பக்கத்துல உங்களுக்கு 80,000 70,000 மாடு வேற, அந்த மாடு வேற, இந்த மாடு வேற. அந்த மாடுகள் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. ஈரோடு மாடுக்கு செட் ஆகாது. என்ன காரணம் சொல்லுதீங்க? அது கிளைமேட். அங்குள்ள கிளைமேட் வேற, இங்குள்ள கிளைமேட் வேற. இது வெயிலுக்கெல்லாம் தாங்க மாட்டாச்சு. இது வெயில் தாங்கும். சூப்பர் ஒட்டாங்காளையா இருக்கு. 3, 3, 2, 5. எத்தனை கொண்டு வந்தீங்க அண்ணாச்சி? நாங்க 3 தான் கொண்டு வந்தோம். உங்களுக்குள்ள 3னா அது அவங்களுக்குள்ளதான். எவ்வளவு சொல்றீங்கன்னா ஜோடியில இன்னைக்கு உள்ள ரேட்டு? 1.25 சொல்லலாம். 1.25 பெருசா இருக்குண்ணா. இவ்வளவு உயரமா வளருங்க ஒட்டாங்காளை. ஓகே, இது எதுக்கு பயன்படும்? உழவுக்குலாம் பயன்படுமா? உழவுக்கு பயன்படும், வண்டிக்கு பயன்படும். இவ்வளவு உயரமா இருக்க பழகிருமா மக்கள்கிட்ட? 900 வண்டி கிட்டி அடிச்சதுனா? எந்த ஊர்ல உள்ளதாச்சு? நாகர்கோவில். ஓகே, நாகர்கோவில் ஒட்டாங்காளை தான் ஸ்பெஷல் போலுக்குண்ணா. காங்கேயத்தை விட அருமையா இருக்கு. சேரைக்கால் புதூர். அங்க எவ்வளவு மாடுகள் வளர்க்கீங்க இதே மாதிரி? அங்க நிறைய மாடு. எவ்வளவு இருக்கும் எண்ணிக்கா? ஒரு 80 மாடு இருக்கு. 80 எல்லாமே ஒட்டா காளை தானா? இதுக்கெல்லாம் தீவனம் எப்படி அணைச்சு போடுறீங்க? வெளியே மேட்சுக்கு போமா இல்ல? மேட்சுக்கு போவோம். பருத்தி கொட்டை மெயின் வைக்கல் தான். அவ்வளவு போட்டா கட்டுப்படி ஆகுமா? செலவு போட்டாதான் இந்த மாதிரி இருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் பயன்படுத்தலாம். ஒட்டாங்கால பிரியர்கள் நீங்க அவ்வளவு வரலன்னா செய்துக நல்லூர் எல்லாமே கிடாரியா? ஆமா. இப்படி ஒரு 10 மாசம் கிடாரியா வாங்க என்ன காரணம்? 1 வருஷம் 10 மாசம் கிடாரியா? ஆமா, 10 மாசம் வளர்த்தா தோட்டம் எதுவும் இருக்குங்களா? அதுல உள்ள விட்டுறீங்களா? எத்தனை ஏக்கர்ல இருக்கு தோட்டம்? 3 ஏக்கர். 3 ஏக்கர். எத்தனை மாடு இது வரைக்கும் சேர்த்திருக்கீங்க? அங்க 30 மாடு கிடைக்கும். 30 கிடைக்கு. ஓகே, அதுல எதுவும் தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்களா? இது எவ்வளவு நாள் கழிச்சு விப்பீங்க? ஒரு குட்டி, ஒரு மாடு, ஒரு கண்ணுட்டி வரும்போது விப்பீங்க. இன்னைக்கு எவ்வளவு அண்ணாச்சி விலை? இன்னைக்கு 10,000 ரூபா. 10,000 ரூபா. ஒரு மாடு கண்ணுட்டி வரும்போதுல அது 30,000 40,000. 30,000 ரூபா. ஓ, அப்படி செய்யலாம் மக்கள்னா? சரி, எப்படி கிடைச்சி சந்தை நிலவரம்? சுமார் தான். 10 ரூபா எப்படி உங்களுக்கு பரவாயில்லையா? சரியானதா? என்ன ரகங்கள் அண்ணாச்சி இது? என்ன ரகம்? ஹெச்எப் இதுங்களா? ஹெச்எப் தான். நம்ம ஏரியால எது விரும்புதாங்க? ஹெச்எப்பா, செவலையா, ஜெர்சியா? ஹெச்எப் தான் நல்ல வரைக்கும். சரி, நீங்க விவசாயியா வியாபாரியா? விவசாயி தான். இது பத்திரங்க வரும். இந்த மாடு கொஞ்சம் வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்கு. கொம்புலாம் இது என்ன ரக மாடு? நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான். ஆமா ஆமா. எதுக்காக போகுது? உழவுக்காண்டி தான். இந்த மாட்டோட ஸ்பெஷல், இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். விவசாயத்துக்கு. ஆமா, எங்கள்கிட்ட நாட்டு கண்ணுட்டில் நிறைய இருக்கு. அதை பழக்கிறதுக்காக கொண்டு போறோம். நல்ல ஸ்பீட் இருக்கும். வேலைக்கெல்லாம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன கலர்லாம் இது? ஏதோ காரியம் வெள்ளை. அண்ணாச்சி நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமா, பாரம்பரியமா நாட்டு மாடு வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். அதனால நாட்டு மாடு வாங்கலாம்னு ஒரு அபிப்பிராயத்துல வந்து வாங்கிட்டு போறோம். நீ போன உடனே பழகிருமா அண்ணாச்சி? பழகிரும். ஒண்ணு இருக்காது. பழகாத மாடா இருந்தாலும் பழகிரும். பழக வச்சிருவீங்க? ஆமா. என்னடாஜி இதோட மெயின் மாடுலாம் இருக்கு நம்மகிட்ட. பந்தய மாடு வச்சிருக்கீங்களா? ஆமா. எப்படி பிரைஸ் கிரைஸ் அடிச்சிருக்கீங்களா? பந்தயம்? ஆமா, பிரைஸ் அடிச்சிருக்கோம். அடிச்சிருக்கீங்க. உங்க டீம் பேர் ஏதாவது உண்டா? டிஆர்பி பிரதர்ஸ். இது எப்படி அண்ணாச்சி ரேஸ் கீஸ் ஆகுமா? ரேஸுக்கும் கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு போறோம். அப்படியா? ஆமா. இதுக்கும் பயிற்சி கொடுத்து ஆமா உண்டாக்கிருவீங்க. ஆமா. என்ன ரகம் அண்ணாச்சி? ஹெச்எப்பா? ஆமா, ஹெச்எப் கிளாஸ். எந்த ஊருக்கு அண்ணாச்சி? இது திசைவேல பக்கம். உங்க ஏரியா வெயிலுக்கு ஹெச்எப் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது 3ஆவது ரேட் 35 முடிச்சிருக்கு. 35. நீங்க தான் கொஞ்சம் விலை கூடுன மாதிரி இருக்கு.
ஆமா இது கொஞ்சம் பால் இருக்கும், அதனால ரேட்டு கொஞ்சம் கூட. அப்படியா? பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? பால் ஒரு இப்போதைக்கு ஒரு 5 லிட்டர் இருக்கும். 5 இருக்குங்களா? இருக்கு, சொன்ன மாதிரி இருக்கும். இது 2 மாடு, இன்னொரு மாடு அங்க போயிருக்கு. 2 மாடு சேர்ந்து 55 முடிச்சு. 55. ஒரு மாடு 25 ரூபா சில்லறானா? கெச்சப்புகளா வாங்கிருக்கீங்களா கருப்புல? அதுல என்ன லாபம் அண்ணாச்சி? பாலுக்கு அந்த சைடு கச்சப் கொஞ்சம் தாக்கு பிடிக்க வெயிலுக்கு கொஞ்சம் பால் காண்டி வாங்கிருக்கோம். வீட்டுல தான் போட்டு வளர்க்குற பண்ண மாதிரி கிடையாது. ஒரு 3 மாடு இருக்கு. ஒரு 10 மாடு வளர்த்தா எவ்வளவு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அண்ணாச்சி? ஒரு இளைஞர்கள் இதை பார்த்துட்டு ஒரு மாசம் ஒரு 20 ரூபா கிடைக்குமா? கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். பாடு வளர்க்கறத பொறுத்து. வளர்க்குற கொஞ்சம் ரிஸ்க்குனா வீட்டுல உள்ள ஆட்கள் சப்போர்ட் இருந்தா வளர்க்கலாம். ஆமா. வள்ளியூர் ரகம் ஒட்டான் ஒட்டான் ஒரு 10 ரூபா குறைச்சு கேட்காங்க, கொடுக்க முடியாம நிக்கும். யாருன்னு 50 ரூபா மேல தாண்டிட்டு இருந்தாங்களா? இல்ல விலை குறைச்சு தான் கேட்காங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுறாங்க? ரேஸுக்கு பயன்படுமா? ரேஸுக்காகவும் எல்லாத்துக்காகவும் உழவுக்காகவும். நல்ல கலசரா இருக்கா? மாடு நல்லா அமர்ந்த பாடு கூட்டத்தை கண்டு மிரண்டு நிக்கி. இல்ல கொஞ்சம் கலசல் இருந்தா ரேஸுக்கு சூப்பரா இருக்குங்களா? அதான் கேட்டேன். இருக்குதா? ஆளை கூட்டத்தை கண்டு மிரண்டு. 2 பல்லு. 2 பல்லுன்னா எத்தனை வருஷம்? 2 வருஷத்துல 2 பல்லு போடுவோம். நீ எப்படி இருக்கு காளமாடு சந்தை? எப்படி இருக்கு இன்னைக்கு ரொம்ப மோசம். என்ன காரணம்? வரத்து ரொம்பயா? வரத்து அதிகமா இருக்குல்ல. இது வந்து அம்பாசமுத்திரம் பக்கம் கல்லிடைக்குறிச்சிக்கு போகுது. 2 மாடு வாங்கியிருக்கோம். ஒரு மாடுக்கு கண்ணுக்குட்டி இருக்கு. ஓ, இது மாடு கண்ணுக்குட்டி. ஆமா. என்ன ரகம் இது? இது வந்து சிந்து மாட்டுல ஒரு ரகம் தான். 30 ரூபா சொன்னாங்க, 25 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 25. ஆமா. ஓகே. இது மடுக்கட்டு நல்லா இருந்த மாதிரி இருக்கா? இதுவும் 25 தானோ? ஆமா, சிந்து கூட சேர்ந்ததுதான். 25 எப்படி அண்ணாச்சி? விலை பரவாயில்லையா? கூடுதலா குறவா? விலை பரவாயில்ல. அந்த பிள்ளை சௌரியமா வாங்கியாச்சு மாடு. இது பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? நல்லா மடுக்கட்டுக்கு எவ்வளவு இருக்கும் வாய்ப்பு? 4 லிட்டர் பால் இருக்கணும். இருக்கணும். அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க அவங்க 10 லிட்டர் இருக்குங்க. கண்ணுட்டி கிடையாதுல்ல, அதனால நம்ம ஒரு கணிப்புல வச்சுக்கிட வேண்டியதான். வேற கண்ணுட்டி சேர்த்துக்கணுமா? கண்ணுட்டி எல்லாம் சேர்க்க முடியாது, கஷ்டம். அதெல்லாம் சேர்க்க முடியாது. கண்ணுட்டி நம்ம கண்ணுட்டி மாடோட வாங்கினா அது இது. கண்ணுட்டி இல்லாம வாங்கினா அது நம்மளுக்கு நம்ம நேரம் நல்லா இருந்தா பால் கூட இருக்குது, குறையா இருக்குது. ஓ, இல்லன்னா இதானே? அது நம்மளோட வியாபாரத்தை பொறுத்தது. கண்ணுட்டியோட வாங்குறதுல அப்ப என்ன லாபம்னு சொல்றீங்க? கண்ணுட்டியோட இருக்குதுன்னா கண்ணுட்டி மாடுமா இருக்குல்ல, 2 மாசம்னா 2 மாசம் கண்ணுட்டி, இல்லைன்னா இளங்கண்ணு ஊட்டினா இளங்கண்ணு ஊட்டின்னு நம்ம பாத்துக்கலாம். கண்ணுட்டியும் வந்துகிட்டே இருக்கும். ஆமா. ஒரு வருஷத்துல போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். அமௌண்ட் எடுக்க இல்ல, கண்ணுட்டி இருந்தா நம்மளுக்கு இவ்வளவு தாமனு ஒரு தீர்மானம் தெரியும். அது வந்து நம்ம அப்படி தீர்மானிக்க முடியாது, சொல்ல முடியாது. தனி மாடு வாங்கும்போது கரெக்டா சொல்ல முடியும். ஆமா. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. எல்லாரும் ஒரு டைம் நின்னு பாத்துட்டு போறாங்களா? என்ன ஸ்பெஷல் மாடுன்னா? ஸ்பெஷல்னா இது மாடு அந்த மாதிரி உள்ள மாடு. 3 மாடு 12 லிட்டர் கறக்கும். கரெக்ட்மா? ஆமா. மாடு நல்லா இது பண்ணி எடுக்கும். மாடு மாதிரி இருக்காதா? ஆமா. மாடுலாம் இப்படிதான் இருக்கணும். எல்லா மாடாவாதுல கறவையில 12 லிட்டருக்கு மாடு கறக்கும். நல்ல மாடுங்க சந்தைக்கு நல்ல மாட்டை கொண்டு வந்தா சம்சாரியில் தெரிய மாட்டுக்கு. 40,000 தாரியா, 30,000 தாரியா, 40, 45, 46,000 ரூபாய் கேட்டான், கொடுக்கல மாட்டேன். 60 ரூபா சொன்னேன். மாடு முடியாம நிக்கி. ரேட்டுக்கு வந்தா கொடுப்பேன், இல்லைன்னா மாடு ஏத்தி போய்கிட்டே இருக்கும். காணுமா? 50 ரூபாய்க்கு ரேஞ்சு காணுமா? 50 ரூபாய்க்கு மாடு இப்படி மாடு வாங்க முடியாது. இந்த 3000 மாடு இந்த ஜெய்சில மாடு வாங்க முடியாது. ஈனி மாடு வெள்ளப்பாலும் இப்ப நேரத்தை உளுந்துருக்கு. இது சரிச்சு மேய்ச்சலுக்கு பண்ண வளர்ப்பு என்னன்னாலும் மேயும். அது பாட்டுல மேயும், எங்கன விட்டாலும் மேயும். எழுந்து போட்டாலும் சாப்பிடும். சிலவங்க சந்தைக்கு வந்தா மாடு நல்ல மாட்டையும் விட்டு பார்க்கணும் கொண்டு வந்தோம் சந்தைக்கு. எப்படி விலை வைக்காமனு பார்க்கணும். வேலைப்பாளையத்துல 50,000 வரைக்கும் ரேஞ்சில் மாடு இருக்குங்க. ஒரு கிடாய் 53,000 ரூபாய்க்கு வித்தம். பிறகு என்ன இதுனா 53,000 ரூபாய் ஒரே கிடாய் கொருவானுக்கு விற்கதான் செஞ்சான். பிறகு என்ன இதுனா மாட்டு 40,000 30,000 கேட்டோம்னா விவரம் தெரியாதுன்னு கேட்கான். எந்த ஊருக்கு போகுது? மதுரை போதுனே. மதுரையில இருந்து மேலப்பாளையத்துக்கு வர என்ன காரணமா? நாங்க வந்து வியாபாரி வர இங்கதான் வருவா சந்தைக்கு. கண்டு இங்கதான் வாங்கிட்டு போய் அங்க விக்கிறதுக்கு. எங்க எல்லாமே கிடாரிகள் தான். ஆமா, கிடாரி கண்டு, வளர்ப்பு கண்டு. வளர்ப்புக்கு? வளர்ப்புக்கு. இதெல்லாம் எவ்வளவுமா ரேட்டு? ஒன்னு எப்படி எந்த ரேஞ்சில முடிச்சு? ஒரு கண்டை பொறுத்து எவ்வளவு ஒரு அப்ராக்சிமேட்டா? 10, 12, 15, 20. 10 ரூபால இருந்து 15 ரூபா ரேட்டுக்குள்ள இது வாங்கிருக்கேன்னா என்ன ரகங்கள் எல்லாம்? கச்சப்பு, ஜெர்சி காசு அந்த மாதிரி. இது என்னன்னாச்சு வித்தியாசமா இருக்கா? கொம்புலாம் அது காங்கிரஸ் என்னாச்சு? காங்கிரஸ். ஆமா. இப்படி வருது, பிரம்மாண்டமா இருக்குன்னா கொம்பு. காங்கிரஸ் குஜராத்ல வாங்கினா 1,40,000 கொடுத்து வாங்கணும். 1,40,000? ஆமா. அங்க வாங்கினா 1,7 ரூபா கொடுத்து வாங்கணும். 1,7 லட்சம். ஒரு கால 1,7 லட்சம் மதிப்பு. பசு ரெண்டுமே பசு. 2 பசு. ஆமா. அதுக்கு கொம்பு இருக்கு, இதுக்கு கொம்பு இல்லாம இருக்கு. அது காங்கிரஸ் கொம்பு, இது கிருக்கு கொம்பு வராது. லைட்டா இருக்குண்ணா, ப்ளூ கலர்ல இருக்கு. 60 சொல்லி 55 சொல்லியாச்சு. 55 ரெண்டும் வியாபாரி நீங்க? கோயில்பட்டி. வடக்கத்திய மாடுகள்லாம் எப்படி விக்குது வியாபாரம்? மாடுல வியாபாரம் ரொம்ப சம்பல், விலை இல்ல. வாங்குறவங்களுக்கு லாபம். இப்ப விக்கிறவங்களுக்கு வியாபாரிக்கு நட்டம். வத்துப்பால வளர்க்கணும்னா வளர்த்து நீ சென்னை போட்டு வளர்க்கலாம். சென்னை பிடிக்குமா? போட்டா பிடிக்கும். அது காங்கிரஸ். அதுவும் அப்படிதானா? அதேதான். இல்ல சிலர் சென்னை பிடிக்க முடியாங்களா? வடக்கு உள்ளது இல்ல, சென்னை பிடிக்க வைக்கணும் நம்ம முயற்சி பண்ணா ஆகும்.
2 மாடு ஒரு மாடு ஒண்ணு 27,500 27,500 கேட்காங்க. சரி, பால் எவ்வளவு இருக்கு இல்ல? பால் இதெல்லாம் கறவையில இளங்கல்ல கறக்கும்போது 10 லிட்டர் இருந்திருக்கும். ஆனா இப்ப இல்ல. இப்ப இல்ல பால். அதான் சந்தைக்கு வந்துட்டு. அதுவும் பால் இல்ல. பால் இல்ல. வளர்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் தான், கஷ்டம். மார்த்தாண்டம் என்ன காரணம்? பெரிய மாடா பிடிக்காம கண்ணுக்குட்டி வாங்கிருக்கீங்களா? கண்ணுக்குட்டி வளர்க்குற சுட்டி வாங்குறோம். இது என்ன ரகம்? இது சாதா கருப்பு ரகம் தான். கருப்பு ஹெச்எப் அது இதுங்களா? ஹெச்எப் தானே? ஹெச்எப் சேர்ந்ததுனா? ஆமா. கன்னியாகுமரி ஆட்கள் நிறைய பேர் கருப்பு தான் வாங்குறாங்களா? ஆமா. அதோட ஏதாவது ரகசியம் ஏதாவது உண்டா இல்லையா? ரகசியம் எதுவுமே கிடையாது. இது 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் வளர்த்தணும். வளர்த்தா பருவத்துக்கு வருவோம். ஆமா, பருவத்துக்கு வரும். நீங்க தாயை பார்த்து வாங்குனீங்களா பார்க்காம வாங்குனீங்களா? தாயை பார்க்காம வாங்குறோம். தாய் எப்படி நல்லா தெரியல பாக்கல மார்க்கெட்ல வாங்கியது இல்ல. ரொம்ப வாடலாம் இருக்கு. கொண்டு போய் தேத்திடலாமா? ஆமா. இந்த கருப்பு வெள்ளையில பால் நிறைய இருக்குமா? எப்படி அண்ணாஜி? அது ஓர மாடை பொறுத்து தான் இருக்கும். மார்த்தாண்டத்துல நேரம் எங்களை தொலைவட்டாம். இங்க இருந்து வாங்கிட்டு போற மாடு அங்க போய் பால் எல்லாம் கூடுமா? நான் எப்படி குறையுமா? எப்படின்னு பால் தான் ஆகாரத்து மேலதான் சிலப்ப கூடும், சில நேரம் குறையில. சந்தையில வாங்குதீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கண்ணுட்டி ஒரு மாடை வாங்குதீங்க. ஆமா. அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. சிலவங்க சுகம் இல்லாம தீன மாடு கொண்டு வருவாங்க. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி 25. என்ன ரக மாடு இது? இது ஒரு காங்கேயங்காடுன்னு ஒரு காங்கேயத்துல திமிழே இல்லையா சுத்தமா? ஆமா, கலப்புற கலப்பு. காங்கேயத்துல கொம்பு அமைப்பு மட்டும் காங்கேயமா இருக்கு. ஆமா ஆமா. மற்ற ஒண்ணு இல்ல. பால் ஒரு 3 லிட்டர் 6 அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். 23 எதிர்பார்க்கல. ஆமா. எந்த ஊர்ல உள்ளது? நம்மளுக்கு முக்குடல் பக்கம். 3 கொண்டாந்து 2 வித்தாச்சு 1 கொண்டு போகுது. இது ஏன் விக்கல? மக்களுக்கு என்னதுல இதுல பிடிக்கல? அது நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படியா? எதிர்பார்த்த இது இல்ல. 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா அவங்களுக்கு லாபம் இருக்குமா? இல்ல எப்படி எடுத்துலாமா? இருக்கும். எப்படி? பெட்ட கண்ணு திங்கள் சந்தை கன்னியாகுமரி. பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 4 3 7 லிட்டர் தான் இருக்கும். 7 லிட்டர். சுழிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. ஒரு மாடு வாங்கும்போது ஒரு குணங்கள் சில பாப்பீங்க. அந்த பல்லு பார்த்தோம். பல்லு எத்தனை பல்லு இருக்கு? வயசான மாடு என்னன்னு தெரியுமில்ல? பல்லு பார்த்தோம். இது எப்படி வயசு எத்தனை? இது இப்போ ஒரு 3 வயசு இனி இருக்கு. எப்படி சாப்பாடு நிறைய கொடுத்தா ஒழுங்கா இருக்கும். அல்லது என்ன தொழில் பண்றீங்க நீங்க? நான் முன்னாடி கொத்த வேலை எனக்கு இப்ப முடியாதனால நான் இப்ப மாட்டுதான் கொத்தனார். ஆமா. இப்ப என்னன்னா அது வேலைக்கு முடியாது, அதனால என்ன வாங்கி ஓட்டலாம்ல. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? நாங்க இன்னும் 2 எண்ணம் வாங்கிருக்கோம். 2 வாங்கிருக்கீங்க. அது ரேட் இருந்து தம்பிக்கு தான் 33 சொன்னது 23. பரவாயில்லையா அண்ணாச்சி? 10 ரூபா குறைச்சி வாங்கிருக்கீங்களா? பரவாயில்ல. இது எவ்வளவு? இந்த மாடு இது உங்களுக்கு தானே? அது 22. 22. இது எப்படி சென மாடா பால் மாடா? பால் மாடு தான். அது 5-6 லிட்டர் சொல்லிருக்கேன். கொத்தனார்னால முடியலன்னு சொல்லி இப்ப மாட்டுக்கு வந்துட்டீங்களா? என்ன காரணம்? வேற தொழில்கள் ஏதாவது கடை வைக்கலாம், இது வைக்கலாம் விவசாயத்துல? வேற விவசாயத்துல ரப்பர் உண்டு. இட வசதி இருக்கும், நல்லா எல்லா வசதியும் உண்டு. ஒரு 10-50 மூட்டை ரப்பரும் உண்டு. அப்ப அதையும் பார்த்து இதோடையும் பார்த்துடலாம்ல. உள்ள அந்த தோட்டத்துக்குள்ளே விட்டுறலாம். உங்க ஊர்ல 1 லிட்டர் பால் எவ்வளவுன்னு இப்ப கொடுக்காங்க வீடுகளுக்கு? எங்களுக்கு 50 ரூபா. 50 ரூபா. உங்களால 50 ரூபாய் விற்க முடியுமா? விற்கலாம். இதான் புதுசா வாங்கிட்டு போறீங்க இப்போ? ஆமா. இது என்ன ரகமா? வித்தியாசமா இருக்கா? கிர்ரு ஒரிஜினலா கலப்பா? ஒரிஜினலா. திமிழ் இருக்குதா ஓரளவுக்கு? வருமா? வரும். கிடாரியா காளைக்கண்ணாமா? கிடாரி. கிர்ரு கிடாரி வாங்குறதுக்கு என்ன காரணம் என்னாச்சு? நல்ல கலர், மனசு பிடிச்சிட்டு. இது எத்தனை மாசம் இருக்கும் அண்ணாச்சி? இது 8 மாசம். இது எப்படி நம்ம ஏரியாக்கு எப்படி நல்லா இருக்கா? வட இந்திய மாடலா தான் கேட்க. நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு வாங்கிருக்கு. நல்ல குணம். 15 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா முடிஞ்சு. 13 ரூபா. விலை எப்படி இருக்கு உங்களுக்கு? கூடுதலா குறைவாட்டை? கூடதான். உங்க மதிப்பு? எங்க மதிப்பு 10 ரூபா 15 ரூபா. அவ்வளவுதான். ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட. தம்பி இது என்ன ரகம் மாடுமா? நாடா? நாடு. எந்த ஊர்ல உள்ளது? இது கரையலத்துல உள்ளது. பசுவா காளையா? இது பசு. எவ்வளவு சொன்னீங்க? சொன்னோம்ல 18 ரூபா சொன்னுச்சு. அவங்க 15 கேட்டாங்க. 15 கேட்காங்க. 16னா விட்டுறலாம். ஒரிஜினல் நாட்டு மாடு தான். நாட்டு மாடு. பர்கூர் இனம்பாங்க அப்படிதானே? ஆமா ஆமா. இது வயசு? இது 2 வயசு இருக்கும். எவ்வளவு நாள் கழிச்சு பருவத்துக்கு வரும் இது? இது இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்துடும். நாட்டு மாடு வாங்கணும்னா வாங்கிக்கலாம். எத்தனை கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்துச்சு? 5 கொண்டாந்தோம். ஒரு 4 வித்துருச்சு, 1 இன்னைக்கு. எல்லாமே நாட்டு மாடு தானா? ஆமா, நாட்டு மாடு தான். நாட்டு மாடு வியாபாரம் எப்படி இருக்கு மேலப்பாளையத்துல? இருக்கு, பரவாயில்லாம.